ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ராகி சேமியா ரெசிபி. இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 250 கிராம் ராகி சேமியாவை தண்ணியில் 2 to 3 நிமிஷம் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு ஓரம் எடுத்து வச்சுருங்க. இப்போ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, பட்டை மிளகா, 3 பச்சை மிளகா, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், துருவன தேங்காய். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்ச எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராகி சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ராகி சேமியா எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.